பண்டிகைனா கொண்டாட்டம். ஊருக்கு போறதுன்னா, அத விட பெரிய கொண்டாட்டம். ஆனா, போக்குவரத்துல தான் திண்டாட்டம். பஸ்ல போனா கூட்டம், ட்ரெயின்ல போனா கூட்டம். பண்டிகைய நெனச்சாலே ஃபீவர் வந்துரும். பொதுவா மாத்தி யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. இத்தன வருஷம் போக்குவரத்து கூட்ட நெரிசல்ல பண்டிகை கொண்டாட்டத்துக்கு பயணம் போய்க்கிட்டே இருக்கும். ஒரு சாக்லேட் பிடிச்சா ஒண்ணு வாங்குவோம். ஆனா ஒருத்தர் ஒரு கடையே வாங்கியிருக்காங்க. அவர பத்தி தெரிஞ்சுப்போம். சாலை விதியில 3 சிக்னல் பார்த்துருக்கோம். அதுல முக்கியமான சிக்னல் எது தெரியுமா? சிவப்பு. அதுதான் அவரோட அடையாளம். 2005ஆம் ஆண்டில் பெங்களூரில் 25 வயதான பொறியாளரான பனீந்திரா பேருந்து டிக்கெட் முன்பதிவின் குழப்பமான உலகத்தை எதிர்கொண்டார். தொலைபேசி அழைப்புகளின் குழப்பம், தெளிவற்ற விலை நிர்ணயம் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாதது. இந்த சவால் இந்திய பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் முறையை மாற்றும் ஒரு யோசனையை தூண்டியது. வெறும் ரூபாய் 5,00,000 மற்றும் 2 நண்பர்களுடன் பனீந்திரா தனது வேலையை விட்டுவிட்டு 2006இல் ரெட் பஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இருக்கைகளை தேர்ந்தெடுத்து நிகழ்நேர விலையை பார்க்கும் ஆடம்பரத்துடன் ஆன்லைன் பேருந்து முன்பதிவை இந்த தளம் முன்னோடியாக கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் சாலை சீராக இல்லை. முதலீட்டாளர்கள் அதை கண்டுபிடிப்பது கடினம். இருப்பினும் ரெட் பஸ் வழியாக தங்கள் வெளித்தடங்களின் லாபத்தை வலியுறுத்தி பஸ் ஆபரேட்டர்களிடம் பனீந்திராவின் இடைவிடாத பேச்சு அலையை திருப்பத் தொடங்கியது. 2007ஆம் ஆண்டு வாக்கில் ரெட் பஸ் 50 ஆபரேட்டர்களை இணைத்து ரூபாய் 5 கோடி விற்பனையை ஈட்டியது. சீட் நிதி மற்றும் மூலோபாய வழிகாட்டுதல் விரைவில் தொடர்ந்தன. இதனால் நிறுவனம் பேருந்து கண்காணிப்பு, சரிபார்க்கப்பட்ட மதிப்பீடுகள் மற்றும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகள் போன்ற புதுமையான அம்சங்களை அறிமுகப்படுத்த அனுமதித்தது. ரெட் பஸ்ஸின் வளர்ச்சி உயர்ந்தது. 2013ஆம் ஆண்டில் ரெட் பஸ் நிறுவனத்தை ஐபிஓ குழுமம் ரூபாய் 800 கோடிக்கு கையகப்படுத்திய போது கடின உழைப்பு அற்புதமாக பலனளித்தது. இன்று ரெட் பஸ் ஆண்டுதோறும் 6 கோடி டிக்கெட்டுகளை விற்பனை செய்கிறது மற்றும் மில்லியன் கணக்கான திருப்திகரமான வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கிறது. ஒரு காலத்தில் தீபாவளிக்கு வீட்டிற்கு பேருந்து டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாத பனீந்திர சர்மா தனது மறைந்த தந்தையை பெருமைப்படுத்தியது மட்டுமல்லாமல் மில்லியன் கணக்கானவர்களுக்கு பேருந்து பயணத்தில் புரட்சியை ஏற்படுத்தி ரெட் பஸ்ஸை இந்தியாவில் வீட்டுப் பெயராக மாற்றியுள்ளார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.